பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தின வேத வசனம் சகரியா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்கிறது, சீயோன் குமாரத்தியே மிகவும் கலிகுரு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறார் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த எருசலேம் நகரத்திலே பவனியாக வருவார் என்று சொல்லி சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே தீர்க்கமாக எழுதப்பட்டிருக்கிற வசனம் மத்திய 21ஆம் அதிகாரத்திலே இயேசு எருசலேம் நகரத்திலே பவனி வந்த போது அது நிறைவேறியது. பிரியமானவர்களே, அது எதன் மேல அவர் பவனி வருவாரா? கழுதையின் மேலும் குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறார் சொல்லி இடத்துல வாசிக்கிறோம். ஆம், உங்களை பார்த்து யாராவது கழுதைன்னு சொல்றாங்களா? நீங்க கோவப்படாதீங்க, அதற்கு நீங்க சந்தோஷப்படுங்க. ஏன் தெரியுமா? கழுதையின் மேலதான் இயேசு கிறிஸ்து பவனி வந்தாராம். பிரியமானவர்களே, அந்த கழுதையின் மேல பவனி வருவதற்கு இயேசு முதல் செய்த காரணம் தெரியுமா? கழுதை கட்டப்பட்ட இடத்திலிருந்து அதை கட்டவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று ஆண்டவர் தம்முடைய சீசர்களை அனுப்பி அதை கட்டவிழ்த்து கொண்டு வந்தார். ஆம், இன்றைக்கு கட்டப்பட்டிருக்கிற உங்களை தேவன் கட்டவிழ்த்து உங்களுக்கு விடுதலை கொடுத்து உங்களை பயன்படுத்த போகிறார். இரண்டாவதாக அவர் என்ன செய்தார்? யாராவது உங்களை கேள்வி கேட்டால் இந்த கழுதை ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று சொன்னார். ஆம் பிரியமானவர்களே, நீங்க தான் ஆண்டவருக்கு வேண்டும். உங்களை பார்த்து எல்லாரும் தூசிக்கிறாங்களே, அவர் கழுதை உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்றாங்களே, நீங்க தான் ஆண்டவருக்கு தேவை. நீங்க தான் ஆண்டவரை சுமக்கிற வாகனமாக உங்களை தேவன் பயன்படுத்தி உலகமெங்கும் எருசலேம் மாத்திரமல்ல எல்லா இடங்களுக்கும் இயேசு சுமக்கிற ஒரு வாகனமாக தேவன்களை பயன்படுத்த போகிறார். நீங்கள் ஒரு கருவியா மாறுங்க. God bless you. ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார்.